இதுக்கு முன்னாடி எதுவும் அரசு இருக்கிறதா, பிஜேபி தலைமை நீதிபதியை கூப்பிட்டு மிரட்டி இருக்கிறதா என்றெல்லாம் சந்தேகப்பட வேண்டியிருக்கிறது. இவர் என்ன சொல்ற காரணத்தை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்ன அவர் காரணத்தை சொல்லுகிறார்? ஆதாய முரண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டி வருங்கிறார். புரியலைங்க. ஆதாய முரண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டி வரும், அதனால் நான் இந்த வழக்கிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்பது எவ்வளவு பெரிய அபத்தம். வருங்காலத்தில் தலைமை நீதிபதியாக இல்லாத ஒருவர் விசாரிக்கும் பட்டியலை நோக்கி நான் உத்தரவிட்டு செல்கிறேன் என்றார். இதுக்கு எதுக்கு நீ உத்தரவிடணும்? ஒரு தலைமை நீதிபதி உன் அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்கும் ஒரு காலகட்டம் இது. உங்கள் அதிகாரத்தை நிரூபிக்க வேண்டிய காலகட்டம் இது. அதன் விளைவாக பார்த்தீங்கன்னாக்க பிஜேபி அவர்கள் எஸ்ஐஆர் கொண்டு வந்த பிறகு எல்லா மாநிலங்களும் வெற்றியடைந்து கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு சூழலில் தான் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் மேற்கு வங்கத்திலும் தேர்தல் தேதி அறிவித்தாகிவிட்டது. இங்கு என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. அந்த ஞானேஷ்குமாருக்கு எதிராகத்தான் இப்பொழுது நம்பிக்கையில்லா தீர்மானம் போன வாரத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதுவும் கூட ஒரு பெரும் பேசும்படியாக இல்லை. வழக்கு போல் ஊற்றி மூடப்பட்டிருக்கிறது. அவர் ஞானேஷ்குமார் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு பிரதமர் இருக்கிறார், அவரை சார்ந்து அவர் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு அமைச்சர். அப்ப உதிரியாக இருப்பவர் யார் என்றால் இந்த எதிர்கட்சி தலைவர், குறிப்பாக ராகுல் காந்தி. இப்ப இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒருத்தர் எப்படி தேர்வு பண்ண முடியும்? அதுவும் கூட தேர்வு செய்யப்படக்கூடிய காலகட்டத்தை பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட